உலகம் முழுவதும் மறைந்திருக்கும் மர்மங்கள், வரலாற்றின் புதிர்கள், விளக்கப்படாத அதிசயங்கள், உண்மையை தேடும் பயணம். இது மிஸ்ட்ரி கேஸ் தமிழ். மதுரையிலிருந்து சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவில் அடர்ந்த மலைகளுக்கு நடுவே பல நூற்றாண்டுகளின் வரலாற்றை தன்னுள் மறைத்துக் கொண்டு நிற்கும் ஒரு பழமையான கோவில். இது வெறும் கோவில் மட்டுமல்ல, மலைகள், பழமையான கோட்டை சுவர்கள், கல் கட்டுமானங்கள், ரகசிய பாதைகளை பற்றிய உள்ளூர் கதைகள் என பல மர்மங்களை சுற்றி நிற்கும் இடம். இந்த கோவிலின் அருகே காணப்படும் பழமையான பாதுகாப்பு சுவர், அவை எதற்காக கட்டப்பட்டது? கோவிலின் பாதுகாப்புக்காகவா, அல்லது ஒரு காலத்தில் இங்கு இருந்த பெரிய கோட்டை அமைப்பின் ஒரு சிறிய பகுதியா? வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது மிஸ்ட்ரி கேஸ் தமிழ் சேனல். உலகின் மர்மங்கள், வரலாற்று புதிர்கள் மற்றும் அறிவியல் விளக்கங்களை தமிழில் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை அழுத்துங்கள். இன்றைய வீடியோவில் மதுரையில் உள்ள அழகர் கோவிலின் மர்மம் என்ன என்று பார்க்கலாம். மதுரையில் அழகர் கோவில் கோட்டை மற்றும் அதன் மர்மங்கள் ஆன்மீக ரீதியானவும் வரலாற்று ரீதியாகவும் பல நூற்றாண்டுகளாக மக்களிடையே பெரும் வியப்பை ஏற்படுத்தி வருகின்றன. அழகர் கோவில் கோட்டையின் பிரதான ராஜகோபுரம் வாயிலில் அமைந்துள்ள 18ஆம் படி கருப்புசாமி சன்னதி மிகவும் முக்கியமான மர்மமாக பார்க்கப்படுகிறது. இங்குள்ள பிரதான மரக்கதவுகள் எப்போதும் பூட்டப்பட்டு அதற்கு பூட்டு போடப்பட்டிருக்கும். அந்த கதவையே மக்கள் கற்பனசாமியாக ஆவாகனம் செய்து வழிபடுகின்றனர். ஆடி பௌர்ணமி தினத்தின் நள்ளிரவில் மட்டும் இந்த பிரதான கதவுகள் சில நிமிடங்கள் திறக்கப்பட்டு சந்தனம் சாத்தும் விசேஷ பூஜைகள் நடத்தப்பட்டு போகிறது. முற்காலத்தில் 18 திருடர்கள் அழகர் கோயிலில் உள்ள அபூர்வமான தங்க விக்கிரங்களை திருட முயன்றதாக கூறப்படுகிறது. அவர்களை காவல் தெய்வமான கருப்புசாமியை தண்டித்த அந்த 18 படிக்குள் புதைக்கப்பட்டதாக ஒரு வாய்வெளி கதையும் நிலவுகிறது. இங்கு நின்று யாரும் பொய் சாட்சி சொல்லவோ பொய் சத்தியம் செய்யவோ அஞ்சுவார்கள். மீறி செய்தால் கடுமையான தண்டனை கிடைக்கும் என்று இன்றும் மக்கள் நம்புகிறார்கள். அழகர் கோவிலின் நுழைவாசலில் பிரம்மாண்டமான ஆனால் மொட்டையாக கட்டமைக்கப்படாத நிலையில் ஒரு கோபுரம் காட்சியளிக்கிறது. விஜயநகர பேரரசர் கிருஷ்ணதேவராயர் இந்த ராஜகோபுரத்தை வானளாவிய உயரத்தில் பிரம்மாண்டமாக கட்ட துவங்கினார். ஆனால் ஏதோ ஒரு மர்மமான காரணத்தால் அல்லது அவரது திடீர் மறைவு மற்றும் அரசியல் மாற்றங்களால் இந்த கோபுரம் பாதியிலே நின்று போனது. அதன் பின் வந்த அரசர்களாலும் இதை முழுமையாக கட்டி முடிக்க முடியாமல் போனது ஒரு வரலாற்று மர்மமாகவே பார்க்கப்படுகிறது. இந்த கோவிலுக்கு மேல் உள் மலையில் அமைந்துள்ள நுப்பூர கங்கை தீர்த்தம், அதாவது ராக்காயி அம்மன் தீர்த்தம், அறிவியல் பூர்வமாக இன்னும் முழுமையாக விடை வராத ஒரு இயற்கை மர்மமாகும். இந்த நீரூற்று எந்த காலத்திலும் வற்றாமல் தொடர்ந்து கொட்டிக்கொண்டே இருக்கும். இதன் உற்பத்தி ஆரம்ப புள்ளி எங்குள்ளது என்பதை யாராலும் துல்லியமாக கண்டறிய முடியவில்லை. இந்த தீர்த்தத்தில் இரும்பு மற்றும் தாமிர சத்துக்கள் அதிகம் இருப்பதால் இதில் சமைக்கப்படும் உணவுகள், குறிப்பாக கோவிலின் புகழ்பெற்ற அழகர் கோவில் தோசை, நீண்ட நாட்கள் கெடாமல் இருக்குமாம். அழகர் கோவிலை சுற்றி அமைந்துள்ள பிரம்மாண்டமான கிரானைட் கோட்டை சுவர்கள் பழங்காலத்து பாதுகாப்பு ரகசியங்களை கொண்டுள்ளன. இந்த பிரம்மாண்டமான கோட்டை பகுதி பாண்டிய மன்னர்களால் துவங்கப்பட்டு பின்னர் திருமலை நாயக்கர் ஆட்சி காலத்தில் பலப்படுத்தப்பட்டது. போர்க்காலங்களில் அவசரமாக வெளியேறுவதற்கும் கோவிலின் விலை மதிப்பற்ற நகைகளை பாதுகாப்பதற்கும் இந்த மலை அடிவார கோட்டையிலிருந்து சுற்றியுள்ள காடுகளுக்குள் பல ரகசிய சுரங்க பாதைகள் இருப்பதாக உள்ளூர் வரலாறுகள் கூறுகின்றன. இந்த மலைப்பகுதி முற்காலத்தில் அடர்ந்த காடாகவும் கள்ளர் மரபினர் பாதுகாப்பு அரணாகவும் இருந்தது. பெருமாள் இங்கு கள்ளர் வேடம் பூண்டு திருவிளையாடல் புரிந்ததால் அவருக்கு கள்ளழகர் என்ற பெயர் வந்தது. அழகர் கோவில் மூலவர் மற்றும் உற்சவர் சிலைகள் அபுரஞ்சி தங்கம் எனப்படும் மிக தூய்மையான அரிய வகை தங்க கலவையால் செய்யப்பட்டவை. இந்தியாவில் கேரளாவின் பத்மநாப சுவாமி கோவில் மற்றும் மதுரையின் அழகர் கோவில் ஆகிய 2 இடங்களில் மட்டுமே இந்த அபுரஞ்சி தங்கத்தினால் செய்யப்பட்ட சிலைகள் இருப்பதாக கூறப்படுகிறது. வருடம் ஒரு முறை மதுரையில் சித்திரை மாதத்தில் சித்திரை திருவிழா மிகவும் கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. சித்திரை திருவிழாவின் போது கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் நிகழ்வு மதுரையின் மிகப்பெரிய திருவிழா ஆகும். அழகர் ஆற்றில் இறங்கும் போது என்ன நிற பட்டு உடுத்தி வருகிறார் என்பதை பொறுத்து அந்த வருடத்தின் நாட்டின் நிலைமை அமையும் என்பது ஐதீகம். அழகர் உடுத்தும் பட்டு துணிகளை ஒரு மூட்டையில் வைத்து பூசாரி கண்களை கட்டி கொண்டு தியான நிலையில் ஏதாவது ஒரு துணியை எடுப்பார். அது பச்சை பட்டாக இருந்தால் நாடு செழிப்படையும், மஞ்சள் பட்டாக இருந்தால் மங்களம் உண்டாகும், சிவப்பு பட்டாக இருந்தால் கஷ்டம் வரும் என்பது காலங்காலமாக நடக்கும் ஒரு அதிசயம். கோவிலில் அமைந்திருக்கும் மலைப்பகுதியில் பழைய சுவர்கள் மற்றும் பாதுகாப்பு அமைப்புகளை பார்க்கும்போது ஒரு கேள்வி எழுகிறது. பழங்காலத்தில் கோவில்கள் வெறும் வழிபாட்டு தலங்களாக மட்டும் இருக்கவில்லை. அவை நிலம், செல்வம், உணவு, நகைகள் மற்றும் முக்கியமான ஆவணங்களை கொண்டிருக்கும் இடங்களாக இருந்தன.
அதனால் கோயில்களை பாதுகாப்பதற்கான கட்டுமானங்கள் தேவைப்பட்டிருக்கலாம். மேலும் அரசியல் குழப்பங்கள் ஏற்பட்ட காலங்களில் கோவில் மற்றும் அதன் சுற்றுப்பகுதிகளை பாதுகாப்பதற்கும் இந்த சுவர்கள் பயன்பட்டிருக்கலாம். அழகர் கோவில் சுவர்கள் ஒரு குறிப்பிட்ட போரை எதிர்கொள்ள கட்டப்பட்டவை என்று உறுதியாக கூற முடியாது. அதன் வரலாறும் மர்ம கதைகளுக்கும் இடையில் முக்கியமான வித்தியாசம் உள்ளது. அழகர் கோவிலை சுற்றி உள்ளூர் மக்களிடையே பேசப்படும் ஒரு சுவாரஸ்யமான கதை ரகசிய சுரங்கப்பாதைகள். ஒரு காலத்தில் கோவிலிருந்து மலையின் வேறு பகுதிக்கும் அல்லது அருகே உள்ள முக்கிய இடங்களுக்கும் ரகசியமாக செல்ல பாதைகள் இருந்ததாக சில கதைகள் கூறுகின்றனர். சில கதைகளில் அரசர்கள் அல்லது முக்கியமானவர்கள் அவசர காலங்களில் இந்த பாதைகளை பயன்படுத்தியதாகவும் கூறப்படுகிறது. அந்த சுரங்கப்பாதைகள் இருந்தன என்பதற்கு உறுதியான தொல்லியல் ஆதாரம் இல்லாத கதைகளாக உள்ளது. பழைய கோவில்களில் பாதாள அறைகள், நீர்வழி, சேமிப்பு இடங்கள் இருப்பது உண்மை. அவற்றை மக்கள் பின்னர் ரகசிய சுரங்கம் என்று அழைத்திருக்க வாய்ப்பு உள்ளது. அப்படியென்றால் அழகர் கோவிலின் மிக பெரிய மர்மம் என்ன? ரகசிய சுரங்கமா, கோட்டை சுவரா, மலைக்குள் மறைந்திருக்கும் பாதைகளா, அல்லது பழங்கால கல்வெட்டுகளா? உண்மையில் இதையெல்லாம் விட பெரிய மர்மம் அந்த மலைப்பகுதி எப்படி பல நூற்றாண்டுகளாக மதம், அரசியல், கட்டிடக்கலை மற்றும் மக்கள் நம்பிக்கைகளின் மையமாக இருந்து வருகிறது என்பதுதான். ஒரு பக்கம் பழமையான மலை, மறுபக்கம் வரலாற்று சுவடுகள், அதன் நடுவே பல நூற்றாண்டுகளாக நிற்கும் கோவில். இதுதான் அழகர் கோவிலின் தனித்துவமாகும். அழகர் கோவில் ஒரு கோவில் மட்டுமல்ல, அது ஒரு வரலாறு, ஒரு மலை, ஒரு கட்டிடக்கலை அதிசயம், ஒரு பண்பாட்டின் அடையாளம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவு செய்யுங்கள். மேலும் உலகின் மர்மங்களை பற்றி தமிழில் தெரிந்து கொள்ள மிஸ்ட்ரி கேஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு சுவாரஸ்யமான உலக மர்மத்துடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.